ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் சில தாள்களை சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி 7லிருந்து ஜனவரிக்கு 31 கடைசி நாட்கள் வரைக்குமே கிரகங்களால் சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை, பணவரவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்க இந்த ஜனவரி மாதம் சூட்சமமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ பலன்களையும் பரிகாரங்களையும் ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகும். உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எதிர்பாராத நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, இனம் புரியாத பயம் இதெல்லாம் ஏற்படும். உங்கள் கவனக்குறைவால் வேலையில் தவறு ஏற்பட்டு மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரும். மனம் எப்போதும் அழுத்தமாகவே இருக்கும் என்றாலும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். பணப்புழக்கம் மெயினாக அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியம். வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களும் சுய தொழில் புரியவர்களும் இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அலட்சியம் உங்களுக்கே எதிரியாகிவிடும். கொடுக்கல் வாங்கல நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வெளிநாட்டு முயற்சி இந்த நேரத்தில் சாதகமாகும். தாய்வழி உறவுகளிடம் இடைவேளை ஏற்படுவதற்கும் உங்கள் உடல்நிலையில் அசதி சோர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் சப்தமதிபதி செவ்வாய் மறைவு பெறுவதால் நண்பர்களை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செயல்படுவது இந்த நேரத்தில் அவசியம். மாணவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும். பெண்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 20ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாள் 19, 24, 28. அதே போல் பரிகாரம் அதிகாலையில் சூரியனை வழிபாடு செய்திடணும். இதனால் உங்கள் வாழ்வில் நன்மை உண்டாகும். ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதத்துக்கான பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுக்க நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். செலவுகள் கட்டுப்படும். மறைமுக தொல்லைகள் விலகும். மனதில் நிம்மதிங்கிறது உண்டாகும். தூக்கமின்றி தவித்த நிலை உங்களுக்கு மாறும். உங்கள் தனக்காரகன் புதன் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி தருவார். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு யோகக்காரகன் ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதால் வேலையில் அக்கறையோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணமும் ஏற்படும். இருந்தாலும் இந்த நேரம் அதற்கு சாதகமான நேரமில்லை என்பதால் இருக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற வேளையில் கவனமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்யும் முன் நன்றாக யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனும் தனாதிபதி புதனும் வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உண்டாக்குவார். பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும்.
உங்கள் விருப்பம் மாதத்தின் பிற்பகுதியில் பூர்த்தியாகும். விவசாயிகள் விளைச்சலில் முழு கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா நன்மை ஏற்படும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 21, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 20, 24, 29. பரிகாரம் நரசிம்மரை வழிபாடு செய்யணும். தடைப்பட்ட வேலை நடந்தேறும். ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரியக்காரனுமான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களையே அறியாமல் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட்டு இருக்கும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் அதில் குழப்பம் அதிகரிக்கும். அரசு வழி வேலைகளில் கூட நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு அல்லது தாய் வழி உறவினர்களோடு சங்கடம் என்ற நிலை உண்டாகும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் என்றாலும் அதுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு தன குடும்பதிபதியான புதன் மறைவு பெறுவதால் எடுத்த முயற்சிகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் சுமூகமான நிலை உண்டாகும். மனதில் இருந்த பயம் போகும். குடும்பத்தினர் உங்களை அனுசரிப்பார். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். மாணவர்களுக்கு மேல் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 22, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 18, 24, 27. பரிகாரம் சுப்பிரமணியவரை வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்தது நடக்கும். ஸோ மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இதுதான் பலன். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை இந்த மாதம் பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதத்துக்கு வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்காரங்க அனைவருடைய வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களோட எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும். அதே போல் பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகளில் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ கடன் பிரச்சனை தீர இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என ஏதாவது ஒரு நாளில் கத்தாழை மற்றும் கல்லுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதில் ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் உள்ளது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கத்தாழை ஜெல் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை இடது கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு கத்தாழை ஜெல்லை அந்த உப்பின் மீது வைத்து கையை அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதம் தீர்ந்துவிடும். அப்புறம் பணவரவு அதிகரிக்கவும் ஒரு பரிகாரம் செய்யணும். வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. அதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது கற்கண்டு மட்டும்தான். ஒரு வெள்ளை நிற துணியில் ஒரு டைமண்ட் கற்கண்டை வைத்து முடிச்சாக கட்டி அந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைய வேண்டும் என்று, தடைகளும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டு அந்த முடிச்ச உங்களுடைய பேக்கெட் அல்லது பர்ஸில் வைத்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த கற்கண்டை எடுத்து யாருடைய கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும். இப்படி செய்தால் உங்களுடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். இந்த 2 பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் செய்து பாருங்க. கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கும். ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.